வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தின் மிகப்பெரிய பண மோசடியில் ஈடுபட்ட 19 பேருக்கு தண்டனை. 510 மில்லியன் குவைத் டாலர்கள் அபராதம். ஆலோசகர் அல் துவைகி தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் 19 குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 510 மில்லியன் குவைத் டாலர்கள் அபராதம் உட்பட பல்வேறு சிறை தண்டனைகளை விதித்திருக்கின்றது. மேலும் பலர் பண மோசடி குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் 2024ஆம் ஆண்டின் மிகப்பெரிய பண மோசடி, மொத்தம் 255 மில்லியன் குவைத் டாலர்கள் பண மோசடி திட்டம் ஆகியவை அடங்குகின்றது. போலி ஆவணங்கள் தயாரித்தல், மோசடி, சுங்க கடத்தல் மற்றும் நாட்டின் தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வர்த்தக விதிமுறைகளை மீறுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் மூலம் பெறப்பட்ட நிதியை மோசடி செய்வதற்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுவை உருவாக்கியதாக குற்றவாளிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வங்கிகள் கடனாளிகளின் முழு சம்பளத்தையும் கழிக்க முடியாது. வெளியான அறிவிப்பு. கடனாளியின் முழு சம்பளத்திலிருந்தும் கடன்களை வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி இல்லை என்று மரண தண்டனை பொது நிர்வாக தலைவர் ஆலோசகர் அப்துல்லா அல் ஒத்மான் உறுதிப்படுத்தியுள்ளார். குவைத் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதத்தில் அல் ஒத்மான் சிவில் மற்றும் வணிக நடைமுறைகள் சட்டத்தின் சில விதிகளை திருத்தும் 2025ஆம் ஆண்டின் 59ஆம் எண் ஆணை சட்டத்தின் சமீபத்திய இயற்றலை குறிப்பிட்டிருக்கின்றனர். முதலில் 1980ஆம் ஆண்டின் ஆணை சட்ட எண் 38இன் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் பிரிவுகள் 227 மற்றும் 230ஐ பாதிக்கின்றன. அவை மூன்றாம் தரப்பினரால் வைத்திருக்கும் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் செயல்முறையுடன் தொடர்புடையவை மற்றும் அத்தகைய பறிமுதல்கள் மரண தண்டனை துறையால் நீக்கப்படாவிட்டால் நடைமுறையில் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அரசு அமைச்சகங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் துறையில் பணிபுரியும் தனிநபர்களின் முழு சம்பளத்தையும் வங்கிகள் எடுத்துக்கொண்டதாக கவலை தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை சிவில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 216 பத்தி சட்டை மீறுவதாக அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த கட்டுரை கூறுவதாவது, பிற பொருந்தக்கூடிய சட்டங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் பின்வருவனவற்றை பறிமுதல் செய்யக்கூடாது. ஊதியங்கள் மற்றும் சம்பளங்கள் ஒரு சிறப்பு சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அதுவும் கூட பாதி தொகை வரை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். சட்டம் மற்றும் தொடர்புடைய விதிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி சம்பள பறிமுதல் தொடர்பான சட்ட வரம்புகளுக்கு இணங்குமாறு அனைத்து வங்கிகளுக்கும் அறிவுறுத்தும் உத்தரவுகளை மத்திய வங்கி பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறையால் வெளியிடப்பட்ட அமலாக்க அறிக்கைகள் வங்கிகள் சம்பள பறிமுதல்களை நிர்வகிக்கும் சட்ட விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வெளிப்படையாக கோருகின்றன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டிட விதிமீறல்களில் ஈடுபட்டவர்கள் மீது முபாரக் அல் கபீர் கடும் நடவடிக்கை. முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் உள்ள பொறியியல் தணிக்கை மற்றும் பின்தொடர்தல் துறை மக்கள் தொடர்பு துறையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட முன்னரே திட்டமிடப்பட்ட அட்டவணையின் ஒரு பகுதியாக சபா அல் சலேம் பகுதியில் கள ஆய்வு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஆய்வின் விளைவாக 4 மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் முதலீடு, வணிகம், தொழில்துறை மற்றும் தனியார் குடியிருப்பு சொத்துக்களில் கட்டிட மீறல்களில் ஈடுபட்ட 18 பேருக்கு எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. மீறுபவர்கள் நிறுவப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டில் சிறப்பு ஆய்வுக்குழு நடத்திய 5வது ஆய்வு சுற்றுப்பயணம் இது என்றும் இது விதிமீறல்களை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் துறை தெரிவித்திருக்கின்றது. மேலும் இந்த ஆய்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கட்டிட விதிமுறைகளை அமுல்படுத்தவும், பொது பாதுகாப்பை பாதுகாக்கவும், நகர்ப்புறங்களில் அழகியல் மற்றும் கட்டமைப்பு ஒருமைப்பாட்டை பராமரிக்கவும் ஒரு குறிப்பிட்ட அட்டவணையின்படி அனைத்து கவர்னரேட்டுகளுக்கும் நீட்டிக்கப்படும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.39 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 983.10 இலங்கை ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 398.51 பங்களாதேசி டகாஸ் ஆகும். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.25 குவைத் தீனார்களாகும்.
22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.42 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.00 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.71 குவைத் தீனார்களாகும்.